சென்னை சாந்தோம் தேவாலயத்திலிருந்து செய்தியாளர் இணைந்திருக்கிறார். சாந்தோம் தேவாலயத்துல இப்ப கொண்டாட்டம் எந்த அளவுக்கு களை கட்டி இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட முடியுமா விக்னேஷ் முத்து? சென்னை என்றாலே சாந்தோம், பெசநகர் உள்ளிட்ட பழமை வாய்ந்த தேவாலயங்கள் தான் அனைவருக்கும் நினைவு வரும். அந்த வகையில் சாந்தோமில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க புனித சோமையார் தேசிய திருத்தலத்துல கிறிஸ்து பிறப்பு அறிவிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக கிறிஸ்துவுக்கு பிறப்பு பாடல்களை பாடி தற்பொழுது சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வு தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முன்னதாக அந்த பவனி நடைபெற்று கிறிஸ்துவுக்கு உண்டான பாடல்கள், மேடை நாடகங்கள் உள்ளிட்டவர்கள் நடைபெற்றது. இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான குடிலுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு பல்வேறு விதமான பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இணையாக 10:30 மணி அளவிலே ஆங்கிலத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று தற்போது தமிழில் சிறப்பு பிரார்த்தனை என்பது நடைபெற்று வருகிறது. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை மற்றவர்களுக்கு பரிமாறி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். நமக்கான தேவன் இந்த உலகத்தில் அவதரித்து விட்டார், நமக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, பாவிகளை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வந்துவிட்டார் என்ற வசனங்களை உச்சரித்தபடி பிரம்மாண்டமாக இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒரு பக்கம் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். நிச்சயமா கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுக்க கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. சிறப்பு திருப்பலி தொடங்கி சிறப்பு பிரார்த்தனையும் நடக்குது. அதை தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னாலே பரிசுகளை பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கு. குறிப்பா பிளம் கேக் கிறிஸ்துமஸ்ல கட்டாயம் இடம்பெறும். இதுக்கு பின்னணியில இருக்கிற விஷயங்கள் குறித்து சொல்ல முடியுமா விக்னேஷ் முத்து? என்றாலே அதாவது அன்பு, கருணை, அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஒவ்வொரு ஆண்டும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்தவர்களால் சென்னை பொறுத்தளவு நாம் இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அதே போன்று முஸ்லிம்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போன்று கிறிஸ்துமஸ் என்றாலே அந்த கேக் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பே ஒவ்வொரு தேவாலயத்திலும் இந்த கேக் தயாரிக்கும் பணியே ஒரு பிரம்மாண்டமாக நடைபெறும். தேவாலயங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களின் வீடுகள், ஹோட்டல்களில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த கேக் முழுமையாக தயார் செய்யப்பட்டு கிறிஸ்துமஸ் அன்று ஒவ்வொரு வீடுகளுக்கும் வழங்கப்படும். அதாவது அண்டை வீட்டாருக்கும், நட்புகளுக்கும், உறவுகளுக்கும், தங்களுக்கு தெரியாத நபர்களுக்கு கூட இந்த கிறிஸ்துமஸ் கேக் நீங்கள் பசியோடு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், எங்களுடைய அன்பு உங்களுக்கு வர வேண்டும், உங்களுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒருவருக்கொருவர் அந்த கிறிஸ்துமஸ் கேக்கை பரிமாறி தங்களுடைய வாழ்த்துக்களை நாளை காலை முதல் பரிமாறிக்கொள்வார்கள். அதே நேரத்தில் பரிசுகளையும் கொடுப்பார்கள். கிறிஸ்துமஸ் என்பது வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல, இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து அதனை சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நிகழ்வு. அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த இந்த சாந்தோம் தேசிய சோமையார் திருத்தலத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி ஆண்டகை அவர்களால் இந்த கிறிஸ்து பிறப்பு அறிவிக்கப்பட்டு தற்பொழுது கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ் முத்து.